ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, காரண காரியம் இல்லாமல் நான் உன் கண்களில் படவில்லை. ஒரு முக்கிய காரணத்தோடு மட்டுமே உன்னுடைய கண்களில் நான் பட்டுள்ளேன். தொடர்ந்து என்னை நிராகரித்து கொண்டே இருக்கின்றாயே. எப்பொழுதுதான் என்னையும் என் வாக்கினையும் நீ கேட்கப் போகின்றாய்? இன்றாவது கேட்பாயா? நீ கேட்பாய் என்ற நம்பிக்கையில்தான் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றேன். என்னை புறக்கணிக்காமல் பொறுமையாக கேட்டுவிட்டு செல். நீ போகும் பாதையில் வேதனை, ஏமாற்றம், துரோகம் என எல்லாமே சூழ்ந்து தான் இருக்கும் தங்கமே. இதனால் உனக்கு பயம், கலக்கங்கள் நிச்சயமாக வரலாம். ஆனால் நீ எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம். தைரியத்துடன் உன் இலக்கை நோக்கி முன்னேறி சென்று கொண்டே இரு. உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனால் நீ உன்னுடைய நற்பண்புகளிலிருந்து ஒரு நாளும் விலகக்கூடாது. அதுவே உன்னுடைய லட்சியங்களை அடைய வைக்கும் மாபெரும் முந்துகோலாகும். நீ உன்னுடைய நற்குணங்களை ஒரு நாளும் விட்டு விடாதே. அவை மற்றவர்களுக்காக மாற்றியும் கொள்ளாதே. உனக்கு எது நிர்ணயிக்கப்பட்டதோ அது நிச்சயமாக உன்னிடத்தில் வந்து சேரும். செய்து கொண்டிருக்கும் உதவி, நற்பண்பு எதுவாயினும் இது எல்லாம் செய்து என்ன பயன்? இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டு தானே இருக்கின்றேன் என்று நினைத்து அதிலிருந்து நீயாகவே விலக நினைக்காதே. அந்த நற்செயல்களை உன் கர்ம வினைகளை சமநிலைப்படுத்தும். எல்லாம் நன்மைக்கே என்று சொல்லிக்கொண்டே இரு. மனதை ஒருநிலைப்படுத்து. தேவையற்ற சஞ்சலங்களை நினைத்து நீயே உன்னை குழப்பிக் கொள்ளாதே. நிதானமாக யோசித்து செயல்படும். உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகும். உனது கர்ம பலன்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும்படி நான் செய்கின்றேன். விரும்பிய வாழ்க்கையை நான் உனக்கு பரிசாக கொடுக்கின்றேன். அதுவரை சற்று பொறுமையாகவும் நம்பிக்கையோடு மட்டும் இரு. நீ உன் வாழ்வில் நிச்சயமாக மாபெரும் வெற்றியடைய நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். என்னுடைய பரிபூரண அருளும் ஆசியும் உனக்கு எப்பொழுதுமே உண்டு. நம்பிக்கை ஒன்று தான் துயரங்கள் தீர்க்கும் மருந்து. நீ அனுபவிக்க வேண்டியது அனைத்தும் அனுபவித்து ஆக வேண்டும். பதற்றப்படாதே, பயம் கொள்ளாதே. நான் உன்னுடன் இருக்கும் பொழுது வீணாக அழவும் செய்யாதே. உன்னுடைய விடியலுக்காக காத்திருக்காமல் மற்றவர்களின் விடியலுக்காக காத்திருக்கின்றாய். மற்றவர்களுக்கு துணையாக நிற்கின்றாய். மற்றவர்களுக்கு உதவி புரிகின்றாய். உன்னுடைய கருணை குணத்தினால் என்னுடைய கருணை பார்வை உன்மீது இருக்கின்றது. நான் நடக்கவிருக்கும் அற்புதத்தையும் நீ பார்க்க போகின்றாய். உன்னுடைய நன்னடத்தைக்கும் நேர்மைக்கும் உண்டான பரிசை நான் உனக்கு உருவாக்கிவிட்டேன். அதை கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் நான் அரங்கேற்றி தருவேன். அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு. அனைத்தும் உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது. மங்களங்கள் உண்டாக போகின்றது. நானே உனக்கு நேரடியாக வந்து என்னுடைய உதவியை செய்து மாபெரும் சந்தோஷத்தை உனக்கு தரப்போகின்றேன். தைரியமாக காத்து கொண்டிரும். என் கண்களை மட்டும் நன்றாக உற்றுப்பார். உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகின்றது. கேட்டது கிடைத்திடும், நினைத்தது நடந்திடும். இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் உன் முயற்சியின் வெற்றி படிகளாக மாறப்போகின்றது. ஓ முருகா.